இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 3,33,533 பேருக்கு கொரோனா, 525 பேர் உயிரிழப்பு, 2,59,168 பேர் டிஸ்சார்ஜ். தமிழகம் முழுவதும் 3வது வாரமாக ஞாயிறு ஊரடங்கு அமல். வீதிகள் வெறிச்சோடின. 1 லட்சத்துக்கும் அதிகமான போலீசார் கண்காணிப்பு. சென்னை முழுவதும் 400க்கும் மேற்பட்ட தடுப்புகள் அமைத்து கண்காணிப்பு. தேவையின்றி வெளியே வரும் வாகனங்கள் பறிமுதல், போலீசார் எச்சரிக்கை. ஓசூர் அருகே ஜூஜுவாடி சோதனைச் சாவடியில் தீவிர கண்காணிப்பு. வாகனங்களில் தேவையின்றி தமிழகத்திற்குள் நுழைபவர்களை கர்நாடகாவுக்கு திருப்பி அனுப்பும் போலீசார். கொரோனா பரவலை தடுக்க இன்று தமிழகம் முழுவதும் ஞாயிறு முழு ஊரடங்கு. கடைகள் அடைப்பு, சாலைகள் வெறிச்சோடின. தமிழகத்தில் கொரோனா தொற்று குறைந்தால் முழு ஊரடங்கு இருக்காது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். சென்னை வடபழனி முருகன் கோவிலில் கும்பாபிஷேக விழா கோலாகலம். தங்க கலசங்களில் சிவாச்சாரியார்கள் புனித நீர் ஊற்றினர். வடபழனி முருகன் கோவில் கும்பாபிஷேக நிகழ்வில் பக்தர்களுக்கு அனுமதி மறுப்பு. கோவிலுக்கு வெளியே சாலையில் நின்று பக்தர்கள் தரிசனம். தமிழகத்தை நம்பர் 1 மாநிலமாக மாற்றவே பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். திமுக தலைமை நிலைய செயலாளர் பூச்சி முருகன் இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. நடப்பாண்டு ஆசிரியர் தேர்வுக்கான அட்டவணை வெளியீடு. 9,494 காலி பணியிடங்களுக்கு ஏப்ரல், ஜூன் மாதத்தில் தேர்வு நடத்த முடிவு. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 126வது பிறந்த நாள் இன்று கொண்டாட்டம். நேதாஜியின் லட்சியமும் தியாகமும் ஊக்கத்தை அளிக்கும் என குடியரசுத் தலைவர் பெருமிதம். நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ள நேதாஜியின் படத்திற்கு பிரதமர் மோடி மரியாதை. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, மாநிலங்களவை முன்னவர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். நேதாஜி சிலைக்கு மாலை அணிவிப்பதில் பாஜக, திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்களிடையே மோதல். துப்பாக்கியால் வானத்தை நோக்கி சுட்டு கூட்டத்தை கலைத்த துணை ராணுவம். பறிமுதல் செய்யப்பட்ட தமிழக படகுகளை ஏலம் விட இலங்கை முடிவு. நாள் மற்றும் படகு எண்ணிக்கையுடன் அறிவிப்பு வெளியீடு.